இங்க நம்ம ராக் அவரோட செஸ்ட்டை ஆட்டி காட்டுறாரு. அதுல ஷானன் ஒருத்தர் ஒரு செரி பழத்தை தூக்கி போடுறான். அது அப்படியே அவரோட செஸ்ல பட்டு ஜம்ப் ஆயிடுது. அதை பார்த்த இன்னொருத்தர் நிறைய செரி பழத்தை பறிச்சுட்டு வந்து நம்ம ராக்கோட செஸ்ல போடுறாரு. ராக் அதை எல்லாமே அவரோட செஸ்ட்டை வச்சு அடிக்கிறாரு. அது எல்லாமே அந்த பையனோட மூஞ்சிலேயே போய் படுது. அப்பதான் இவங்க ஒரு ஐலாண்டுக்கு வந்திருப்பாங்க. அந்த ஐலாண்டுல பெருசா இருக்கிற வேண்டிய விலங்குகள் எல்லாம் ரொம்ப குட்டியா இருக்க வேண்டிய உயிரினங்கள் எல்லாம் இங்க ரொம்ப பெருசா இருக்கும். கூட நம்ம ராக்கா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து மேல ஏறி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பறந்து போய்கிட்டு இருக்காரு. அப்படி போயிட்டு இருக்கும் போது கீழே குனிஞ்சு பார்த்தா நம்ம உலகத்துல இருக்க வேண்டிய குட்டி குட்டி எறும்பு எல்லாம் இங்க ரொம்ப பெருசா இருக்குது. அப்படியே இவங்க போய்கிட்டு இருக்கும் போது சில பறவைங்க வந்து இவங்களை துரத்த ஆரம்பிச்சிருது. அதனால இவங்க சில மரத்துக்குள்ள பூந்து போறாங்க. அப்ப கூட அந்த பறவைங்க இவங்களை விடாம துரத்திக்கிட்டே இருக்குதுங்க. அதனால நம்ம ராக் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு ஐடியா பண்ணி வேற ஆப்போசிட்டா பறந்து வந்து வரும்போது டக்குன்னு நகர்ந்துடுறாங்க. அதனால அந்த ரெண்டு பறவைங்களும் டமால்னு முட்டிக்கிட்டு கீழே விழுந்ததுங்க. ஷானுங்கிறவன பறவை வெறியோட துரத்திக்கிட்டு இருக்கு. அதை காட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் ஒரு சிறந்த மாட்ட வச்சிடறான்.